தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக முன்னாள் துணைவேந்தர் திரு ஜவஹர் நேசன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். துணைவேந்தர்கள் மாநாட்டை அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள். இதை எப்படி பாக்குறீங்க? ஆளுநர் அரசு என்ற அந்த மோதல்ல துணைவேந்தர்கள் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய ஒன்றாக இதை பார்க்கணுமா, அல்லது பிரச்சனை வேண்டாம் என்று ஒதுங்கி நிற்கக்கூடிய ஒரு முடிவாக இதை பார்க்கணுமா? அபிநயா, இது ஒரு நல்ல ஒரு முடிவு என்றுதான் நான் கருதுகிறேன். அதாவது இது அரசியலாக்கப்படுகிறதுனால்தான் துணைவேந்தர்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்பது ஒரு நியதியாக இருக்கிறது. ஏனென்றால் இப்போ ஆளுநர் துணைவேந்தரை நியமிக்க முடியாது என்று சட்டம் இருக்கும் பொழுது ஆளுநர் துணைவேந்தர்களை அவர்களை கட்டுப்படுத்துவது, அவர்களை கூட்டுவது, அவர்களை கூட்டி அரசியல் நடத்துவது என்பதாகத்தான் இந்த கூட்டம் நடத்தப்படுகின்ற நோக்கமாக இருக்கின்றபடியினால் இது முழுக்க முழுக்க ஆளுநர் செய்வது முழுக்க முழுக்க அரசியலாக இருப்பதனால் இதில் துணைவேந்தர்கள் கலந்து கொள்ளாமல் இருப்பதுதான் நல்லது. துணைவேந்தர்கள் அகாடமிக் ஒரு சீஃப் ஆஃப் யூனிவர்சிட்டி, சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் ஆஃப் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. அவர் தான் முதன்மை தலைவர். அகாடமிக்கும் அவர் தான் முதன்மை தலைவர். இதுல இவர் கூட்டி வச்சு அங்க அகாடமிக்கா சொல்ல வேண்டியது என்ன இருக்க போகின்றது? குறிப்பாக ஒரு ஆளுநர் என்பவர் மேல ஒரு மேம்போக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக மேல்மட்டத்தில் ஆலோசனை கூறுவதோ அல்லது ஏதோ ஒரு மிகப்பெரிய தவறு நடக்கும்போது அவருடைய இன்டர்ஃபியரன்ஸ், அவர் உள்ளீடு செய்து ஏதாவது செய்வதோ, இது போன்ற அங்கு ஏதாவது ஒரு தவறு நடக்கும்போது அதில் ஆய்வுகள் செய்வதோ, இது போன்ற அதிகாரங்கள் ஆளுநருக்கு இருக்கிறது. ஆனால் அனைத்து ஆளுநர்களையும் கூட்டி வைத்து இவர் ஒரு தனியாக கூட்டம் போட்டு பேசுவதற்கு என்ன? இவர் அகாடமிக் தானே பேச முடியும். அகாடமிக் பேசுவதற்கு இவருக்கு என்ன அருகதை இருக்கிறது, என்ன இவருக்கு அறிவு இருக்கிறது, அல்லது அதற்கு உண்டான ஒரு இடம் இப்பொழுது எங்கு இருக்கிறது, தேவை எங்கு இருக்கிறது? அப்படி எனும் பொழுது இவர்களை கூட்டி வைத்து பேசுவது என்பது இவருடைய ஆளுமையை, இவருடைய கருத்தியலை, இவருடைய அரசியலை இவர்கள் மீது திணிக்க இருப்பதனால் ஆளுநர்கள், அரசு பல்கலைக்கழகத்தினுடைய ஆளுநர் துணைவேந்தர்கள் நல்ல ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். இவர்கள் இந்த ஆளுநர் அரசியலில் ஈடுபடாமல் இருப்பதுதான் இவர்களுக்கு நல்லது, தமிழ்நாட்டிற்கும் நல்லது, தமிழக கல்விக்கும் நல்லது என்று நான் கருதுகிறேன். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஜவஹர் நேசன்.